இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமர் அன்வாருடன் நடிகர் கமலஹாசன் சந்திப்பு, ஊழல் ஒழிப்பு பற்றியும் பேச்சு. இந்தியன் 2 பட விளம்பர நடவடிக்கைக்காக மலேசியா வந்த உலக நாயகன் கமலஹாசன் நேற்று மரியாதை நிமித்தமாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்தித்து பேசினார். அதிகாரத்துவ பணிகளுக்கு மத்தியிலும் தலைநகரில் நடைபெற்ற 30 நிமிட அச்சந்திப்பு குறித்து பிரதமரை தனது சமூக ஊடக பக்கத்தில் படங்களோடு பதிவேற்றியுள்ளார். அனைவராலும் போற்றப்படும் நடிகரும் இந்நாள் அரசியல்வாதியான கமலஹாசனுடன் திரைப்படங்கள் குறித்தும் ஊழல் ஒழிப்பு குறித்தும் பேசியதாக அன்வார் சொன்னார். அச்சம்பவத்தில் மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணனும் உடன் இருந்தார். அன்வாரும் கமலஹாசனும் நேரில் சந்திப்பது இது முதல் முறை அல்ல. விக்ரம் படத்தை விளம்பரப்படுத்துவதற்காக 2022ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி மலேசியா வந்திருந்த போது அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அன்வாரை கமல் சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. ஓடிக்கொண்டிருக்கும் காரின் கண்ணாடி பகுதியில் அமர்ந்து மகள் சாகசம், விசாரணைக்காக தாய் கைது. ஓடிக்கொண்டிருக்கும் காரில் கண்ணாடி பகுதியில் உட்கார்ந்து கொண்டு மகள் சாகசம் புரிந்தது தொடர்பில் மாற்றுத்திறனாளியான தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். 46 வயது அம்மாது வெள்ளிக்கிழமை மாலை கைதானதை காஜாங் போலீஸ் உறுதிப்படுத்தியது. அவரின் காரும் விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டது. கைதானவருக்கு ஒரு கண் பார்வை இல்லை. அபாயகரமாக சாகசத்தில் ஈடுபட்ட மகளும் மனநல குறைபாடு கொண்டவர் என தெரிய வந்துள்ளது. சிறார் சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. ஆபத்தில் போய் முடியக்கூடிய அளவுக்கு சிறாரை அலட்சியப்படுத்தியது மற்றும் கவனக்குறைவாக இருந்ததன் பேரில் அம்மாது விசாரிக்கப்படுவதாக காஜாங் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் வைரலான அச்சம்பவம் ஜூன் 21ஆம் தேதி காஜாங் பந்தார் துன் ஹுசேன் ஆன் ஜாலான் இஸ்லாமாயில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இந்த ஆபத்தான சாகச காட்சிகளை இன்னொரு வாகனம் ஓட்டி பதிவு செய்து டிக்டாக்கில் பதிவேற்றியதை அடுத்து அது வைரலானது. குடிநுழைவு பரிசோதனையின் போது ஆடவர் தாக்கப்பட்டாரா? விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் என அதன் இயக்குனர் அறிவிப்பு. அமலாக்க சோதனையின் போது தடுத்து வைக்கப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்களை தருவிக்கும் நிறுவனம் ஒன்றின் இயக்குனரை குடிநுழைவுத்துறை அதிகாரி அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்து போலீஸ் விசாரணைக்கு தமது தரப்பு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என குடிநுழைவுத்துறையின் இயக்குனர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ உறுதியளித்தார். அதே சமயம் அச்சம்பவம் குறித்து கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் முழு அறிக்கைக்காக தாம் காத்திருப்பதாக அவர் சொன்னார். நடைமுறை மீறப்பட்டு அதிகார முறைகேடு நிகழ்ந்தது உண்மை என நிரூபணமானால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நிச்சயம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குடிநுழைவுத்துறையின் நற்பெயரை கெடுக்கும் வகையில் நடந்து கொள்வோரிடம் அனுசரணை காட்டப்படாது என்றார் அவர். பிச்சைக்கார கும்பல் ஒன்றை பின்னால் இருந்து இயக்குபவர் என்ற சந்தேகத்தின் ஜூன் 25ஆம் தேதி தடுத்து வைக்கப்பட்ட போது அந்நபர் குடிநுழைவு துறையால் அதிகாரிகள் தாக்கப்பட்டதாக இணைய ஊடகம் ஒன்று முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. லங்காவியை முஸ்லிம்களின் தேர்வு இடமாக அறிவிக்கும் சர்ச்சைக்குரிய பரிந்துரை, மன்னிப்பு கேட்ட சுற்றுலா அமைச்சர். லங்காவி தீவை முஸ்லிம்களின் தேர்வு இடமாக அறிவிக்கும் சர்ச்சைக்குரிய பரிந்துரையை முன்வைத்த துணை அமைச்சரின் செயலுக்காக சுற்றுலா கலை பண்பாடுத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ தியாங் இங் சிங் மன்னிப்பு கோரியுள்ளார். அவ்விவகாரம் தெளிவாக எடுத்துரைக்கப்படவில்லை. இதனால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் அசௌகரியத்திற்கும் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அவர் சொன்னார். வெளிநாட்டில் இருந்து திரும்பிய கையோடு துணை அமைச்சரை இது குறித்து பேசியதாக கூறிய கிங் சிங் சரியாக விளக்கப்படாததால் அது சர்ச்சையாகிவிட்டது என்றார். பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் எந்த ஒரு இடத்தையும் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கென தனியாக ஒதுக்க முடியாது. சுற்றுலா தலங்களுக்கும் அது பொருந்தும் என அமைச்சர் சொன்னார். 2026 மலேசியாவிற்கு வருகை தரும் ஆண்டு பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக லங்காவியை முஸ்லிம்களின் தேர்வு இடமாக அறிவித்து பிரபலப்படுத்தும் என மொட்டாக் துணை அமைச்சர் கைருல் ஃபிர்தாவுஸ் அக்பர் கான் வியாழனன்று மக்களவையில் பரிந்துரைத்தார். மற்ற சுற்றுலா தீவுகளுடன் போட்டி போட லங்காவிற்கு அது கூடுதல் வாய்ப்பாக அமையும் என அவர் கூறியிருந்தார். எனினும் அவர் பேச்சு கெடா மந்திரி பெசார் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளின் கண்டனத்தை பெற்றது. 6 வயது பெண் பிள்ளை மரணம், வளர்ப்பில் அலட்சியம் காட்டி துன்புறுத்தியதாக பெற்றோர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. தங்களின் 6 வயது பெண் பிள்ளை மரணம் அடையும் அளவிற்கு வளர்ப்பில்
அலட்சியம் காட்டி துன்புறுத்தியதாக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை கணவனும் மனைவியும் மறுத்துள்ளனர். செராஸ் தாமான் மொழியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இல்லத்தரசியான 26 வயது ஃபத்தின் அப்ரினா அப்துல்லா மற்றும் இ-ஹெயிலிங் ஓட்டுநரான முகமது குஃபார் ஜமாலுddin மீது சிறார் சட்டம், குற்றவியல் சட்டம் என இரு பிரிவுகளில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருவருக்கும் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறையும் 5000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். ஆளுக்கு 15,000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். பெற்றோரின் சித்திரவதையாலும் அலட்சியத்தாலும் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது உயிரிழந்ததாக முன்னதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. குறை பிரசவத்தில் பிறந்து போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல் வளர்ந்து பல்வேறு உடல்நல கோளாறுக்கு அப்பிள்ளை ஆளாகி இருந்தது சவ பரிசோதனை அறிக்கையில் கண்டறியப்பட்டது. டிபிகேஎல் போக்குவரத்து குற்றங்களுக்கு ஜூலை 1 முதல் புதிய கட்டண விகிதம். கோலாலம்பூர் மாநகர் மன்றம் வரும் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி புதிய அபராத விகிதத்தை அமல்படுத்துகிறது. 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் வரும் போக்குவரத்து குற்றங்கள் மற்றும் அதன் அனைத்து துணை விதிகளின் கீழ் வரும் குற்றங்களையும் அது உள்ளடக்கி இருக்கும். அவ்வகையில் மோட்டார் சைக்கிள்களுக்கான சம்மன் வெளியிடப்பட்ட நாளில் இருந்து 15 நாட்களுக்குள் அபராத தொகையை செலுத்தினால் 30 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்படும். அதுவே 16 இருந்து 30 நாட்கள் வரை சென்றால் 50 ரிங்கிட்டும், 31 இருந்து 60 நாட்கள் வரை தள்ளி போனால் 80 ரிங்கிட்டும் அபராதம் விதிக்கப்படும். கார்களுக்கான அபராத தொகையும் மேற்கொண்ட அதே காலகட்டத்திற்கு முறையே 50 ரிங்கிட், 80 ரிங்கிட், 100 ரிங்கிட் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்களுக்கு முதல் 15 நாட்களுக்கு 200 ரிங்கிட்டும், 16 இருந்து 30 நாட்கள் வரை 250 ரிங்கிட்டும், 31 இருந்து 60 நாட்கள் வரை போனால் 300 ரிங்கிட்டும் அபராதம் விதிக்கப்படும். சுபாங்கில் இருந்து அலூர்காஜா வரை லாரியில் இலவச பயணம் செய்த மலைப்பாம்பு, அதிர்ந்து போன ஓட்டுநர். மலாக்கா அலூர்காஜாவில் லாரியின் பின்னால் மாட்டிக்கொண்டிருந்த பிளாஸ்டிக் பை என நினைத்து தொட்டு பார்த்த ஓட்டுநர் அது மலைப்பாம்பு என்பதை அறிந்து ஒரு கணம் கலகலத்து போனார். கழிவறைக்கு செல்வதற்காக சிம்பாங் அம்பாட் டூல் சாவடியில் லாரியை நிறுத்திய போது 35 வயது முகமது ஷுக்ரி மொண்டி அந்த பரபரப்பான நிமிடங்களில் எதிர்கொண்டார். ஏதோ கருப்பு நிற பிளாஸ்டிக் பைதான் லாரியின் பின்னால் ஒட்டி கொண்டிருப்பதாக நினைத்து வீசுவதற்காக அதை தொட்ட போது மலைப்பாம்பு என சீறியது. ஒரு கணம் அதிர்ந்து போன ஷுக்ரி உடனடியாக மலேசிய பொது தற்காப்பு துறையை தொடர்பு கொண்டு உதவி கோரியுள்ளார். இதையடுத்து சம்பவ இடம் விரைந்த அலூர்காஜா APM வீரர்கள் 2 மீட்டர் நீளமும் 1 கிலோகிராம் எடையும் கொண்ட அந்த பத்திக் வகை மலைப்பாம்பை பிடித்து சென்றனர். இதே கிராமமாக இருந்திருந்தால் கையில் கிடைத்த கட்டையை கொண்டு நானே பாம்பை விரட்டி இருப்பேன். ஆனால் டோல் சாவடி என்பதால் வேறு வழியின்றி APM மைக்கை கூப்பிட்டதாக அவர் கூறினார். வரும் வழியில் ஸ்லாங்கூர் சுபாங்கில் ஆற்றோரமாக லாரியை நிறுத்திய போது மலைப்பாம்பு லோரியில் ஏறி இருக்கலாம் என்றார் அவர். சொந்த தம்பியை கொலை செய்த தோட்ட தொழிலாளிக்கு மரண தண்டனை. 4 ஆண்டுகளுக்கு முன் தன் சொந்த தம்பியை படுகொலை செய்த தோட்ட தொழிலாளிக்கு சிரம்பான் உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. 49 வயது கே பரமசிவன் ராந்தாவில் உள்ள செம்பனை தோட்டத்தை வைத்து கே தஞ்சோங் துவானை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். அது ஒரு நோக்கமில்லா கொலை என்றும் தனது கட்சிக்காரர் அவரின் தாயாரின் மரணத்திற்கு பிறகு கவலையில் எப்போதும் மது போதையில் இருந்தவர் என்பதையும் கருத்தில் கொண்டு நீதிமன்றம் சிறை தண்டனை மற்றும் பிறம்படியோடு முடித்துக் கொள்ள வேண்டும் என பரமசிவத்தின் வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். ஆனால் அரசு தரப்போ சொந்த தம்பியையே கொன்று சடலத்தை அங்கேயே போட்டுவிட்டு போனவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியது. மரணமடைந்தவரின் உடலில் 13 இடங்களில் கூறிய ஆயுதத்தால் ஏற்பட்ட காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதையும் அழுகி போன நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டதையும் நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என அரசு தரப்பு வாதாடியது. இதையடுத்து குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிப்பதாக நீதிபதி அறிவித்தார். மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான தேதியும் இடமும் பின்னர் அறிவிக்கப்படும் என்றார் அவர். பிரிந்து சென்ற கணவரால் கொண்டு செல்லப்பட்ட 3 வயது மகளை கண்டுபிடித்து உதவ பொதுமக்களிடம் தாய் தேவித்ரா கோரிக்கை. தன்னிடம் இருந்து பிரிந்திருக்கும் கணவர் கண்ணன் ராஜரத்னம் எனது 3 வயது மகள் கே கிரிஷாவை கடந்த ஆண்டு தம்மிடம் இருந்து கொண்டு சென்று விட்டதால் அவர்களை காணும் பொதுமக்கள் உடனடியாக தன்னிடம் தெரிவிக்கும்படி பினாங்கை சேர்ந்த
வி தேவித்ரா விஸ்வநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். 9 மாதங்களுக்கு முன் தனது பாதுகாப்பில் இருந்த கிரிஷாவை பார்க்க வந்த கண்ணன் அன்றைய தினம் மாலை 7 மணி அளவில் எனது மகளை ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக தனக்கு தெரியாமலேயே மகளை கோலாலம்பூருக்கு கொண்டு சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து இது குறித்து பினாங்கு புலாவ் திக்கூஸ் போலீஸ் நிலையத்தில் தாம் புகார் செய்திருப்பதாக தேவித்ரா தெரிவித்துள்ளார். இதனிடையே கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி ஏர் இந்தியா விமானம் மூலம் தனது மகளை அழைத்துக் கொண்டு கண்ணன் இந்தியா சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தும் அந்த எச்சரிக்கையையும் மீறி கண்ணன் இன்னும் தனது மகளை ஒப்படைக்காமல் இருப்பது குறித்தும் தேவித்ரா கவலை தெரிவித்திருக்கிறார். கிரிஷாவின் கடப்பிதழ் தொலைந்து விட்டதால் புதிய கடப்பிதழை பெற்ற பின் தாம் அக்குழந்தையை சிங்கப்பூருக்கு அழைத்து சென்றதாக பொய்யான புகாரை கண்ணன் செய்துள்ளார்.